தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் தமிழக அரசு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற தவறினால் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை இயக்கத்தை முற்றுகை போராட்டம் நடத்துவோம். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் நாராயணன் மற்றும் பொதுச் செயலாளர் மாயமலை ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்கள். 40 ஆண்டுகளுக்கு மேல் சத்துணவு அங்கன்வாடி திட்டங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ள எங்களது சிறப்பு பென்ஷன் ரூபாய் 2000 மட்டுமே உள்ளது என்றும் 2021 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி எண் 313 சத்துணவு அங்கன்வாடி ஊழியர் பென்ஷன் முறைப்படுத்தப்படும் எனவும் சமூக நலத்துறை அமைச்சர் எமது சங்க மாநாட்டிற்கு வருவதாகவும் கோரிக்கைகள் குறித்து அறிவிப்பதாகவும் கூறினார். ஆனால் வரவில்லை. 2023 உண்ணாவிரத போராட்டம் நடத்திய பின் எங்களை அழைத்து பேசியும் கூட்டமர்வு கூட்டங்கள் நடத்தியும் பென்ஷன் உயர்வு அகவிலைப்படி குறித்து மாண்புமிகு முதல்வரிடம் பேசி அறிவிப்பதாக கூறினார். நிதியமைச்சரை நாங்கள் சந்தித்த போது உங்கள் துறை அமைச்சரை பரிந்துரையை நிறைவேற்றி தருகிறேன் என வாக்குறுதி தந்தார். ஆனால் சமூக நலத்துறை பரிந்துரைத்த கருத்துக்களை நிதித்துறை நிராகரித்து விட்டது. ஆகையால் கடந்த 4 ஆண்டுகளில் எமது சங்கத்தின் முறையீடுகளும் போராட்டங்களும் பயனற்ற சூழலில் உள்ளது என்றும் ஆகையால் நடக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்கள் கோரிக்கையான தேர்தல் வாக்குறுதிப்படி சிறப்பு பென்ஷன் ரூபாய் 6750 வழங்கிட வேண்டும், அகவிலைப்படி வழங்க வேண்டும். மேலும் ஈமச்சடங்கு நிதி ரூபாய் 25000 வழங்கவும் மற்றும் தேசிய மருத்துவ காப்பீடு மற்றும் மருத்துவப்படி ரூபாய் 300 வழங்கவும், மேலும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நடக்கும் மானிய கோரிக்கையில் நிறைவேற்றிட வேண்டும். இதை நிறைவேற்ற தவறினால் எங்கள் சங்கத்தின் சார்பில் வரும் 24/4/2025 அன்று சென்னை சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை இயக்கத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளோம் என்று கூறினார்கள். இதில் சங்கத்தின் நிர்வாகிகளான துணை பொதுச் செயலாளர் ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன், துணை பொதுச் செயலாளர் PL சுப்பிரமணியன், மாநில செயலாளர் M பரிமலா, மாநில துணைத் தலைவர் S சொர்ணம், சென்னை மாவட்ட தலைவர் A முத்துலிங்கம், மாவட்ட செயலாளர் TC தேவிகா ஆகியோர் உடனிருந்தனர். என்பது 6750 நிர்ணயிக்கப்படுகிறது. 2000 என்பது 6750 நிர்ணயிக்கும். அப்புறம் மருத்துவ காப்பீடு, இதுக்கெல்லாம் மருத்துவ காப்பீடே கிடையாது. வேலை பார்க்கும்போது மருத்துவ காப்பீடு இருந்தது, ஆனா பணி ஓய்வு பெற்ற பிறகு மருத்துவ காப்பீடு கிடையாது. அப்புறம் ஈமப்பிரிய நிதி வேலை பார்க்கும்போது கிடைச்சது, ஆனா ஓய்வு பெற்ற பிறகு கிடைக்கல. அது ஒரு 25000 ரூபாய் ஈமப்பிரிய வழங்க வேண்டும் என்றது. மருத்துவ காப்பீடு மாத்திரமில்ல, மருத்துவ சிகிச்சைக்கான அந்த வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும். அதுவும் தேசிய மருத்துவ காப்பீடாக அது இருக்க வேண்டும் என்பதும் உள்ள ஒரு 4 கோரிக்கைகளும் அதற்குள் இருக்கு என்பதையும் உங்கள் மத்தியில் நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு இந்த கூட்டத்தொடரோட நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற அந்த அப்பீலையும் உங்கள் மத்தியில் சொல்லுவோம். ஏன்னா இந்த அரசாங்கம் அதனுடைய கடைசி காலகட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு முற்றுகை போராட்டத்தோட அது முடித்துக் கொள்ளும் என்கிற அதோட குணாதிசயம் இந்த அரசாங்கத்தில் இல்லை என்பதையும் எங்களால் புரிந்து கொள்ள முடியுது. தொடர்ந்து இந்த வயோதிக காலத்திலும் இந்த முதுமையிலும் எங்களை மீண்டும் மீண்டும் போராட்டத்துக்கு தள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை இந்த அரசாங்கம் தான் உருவாக்குகிறது. அது இந்த அரசாங்கத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பாக முடியும் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். இடத்துல அரசாங்கங்கள் இல்லை, எல்லாமே முதல்வர் தலையிட்டு தீர்க்கக்கூடிய வேலையாக தான் நடந்து கொண்டிருக்குன்னு பார்க்கும்போது முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பேற்று உடனடியாக கோரிக்கையை நிறைவேற்றுவது அல்லது மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசு அதுக்கான தீர்வு காணும் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறோம். இல்லை என்றால் தொடர்ந்து போராடுவதை தவிர எங்களை பொறுத்தளவுக்கு முதுமை ஒரு இடையூறாக இருந்தாலும், ஆனா போராட்ட உணர்வுகளுக்கு முதுமைக்கு எந்த தடங்களும் இல்லாமல் தொடர்ந்து போராடக்கூடிய தன்மையோடு தான் நாங்களும் இருக்கிறோம். இந்த அரசாங்கத்தின் பாராமுகமாக பல இடங்களில் எங்களுடன் பணியாற்றி ஓய்வு பெற்ற சகோதரிகள் பிச்சை எடுக்கக்கூடிய அவலங்கள் நிறந்திருக்குது. அது கூட இந்த அரசாங்கத்தோட கவனத்திற்கு கொண்டு போயிருக்கோங்கிறதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். கரூரில் ஒரு சகோதரி, திருவள்ளூரில் ஒரு சகோதரி, பெரம்பலூரில் ஒரு சகோதரர், இவர்கள் எல்லாமே ரோட்டில் கிடக்கக்கூடிய கழிவு குப்பைகளை பறக்கிறது, மருத்துவமனையில் பிச்சை எடுப்பது, இது போன்ற ஒரு அவல நிலையில இருக்கிறாங்க. இவ்வளவும் 40 வருஷம் இந்த அரசாங்கத்திற்கு பணி செய்து ஓய்வு பெற்று பின்னால் நடக்கக்கூடிய
இவைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுவதும் எங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றுவதும் தமிழக அரசோட கையில் தான் இருக்கு என்பதை கூறிக்கொள்ளும். 2021 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு முறையான பென்ஷன் வழங்குவோம் என்று இன்றைய அரசு வாக்குறுதி அளித்திருந்தது. 4 ஆண்டுகள் கழிந்த நிலையில் நாங்கள் பல்வேறு முயற்சிகள், போராட்டங்கள், இயக்கங்கள் நடத்தியும் எந்த முயற்சியும் முன்னேற்றம் இல்லை. அமைச்சர் வாக்குறுதி கொடுத்து நிதியமைச்சர் வாக்குறுதியும் அது நடைபெறவில்லை. ஆகவே இறுதியாக 24/4/2025 அன்று சென்னை சமூக நல ஆணையரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த வருகின்றோம்.